என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உயிர்ப்பின் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அழகு வாயில் என்கிற இடத்தில் அமர்ந்து கொண்டு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார் கால் ஊனமுற்ற ஒரு மனிதர். அவனுடைய நிலைமை அதுதான், பாவம். ஒவ்வொரு நாளும் அப்படி பிச்சை எடுத்து தான் அவனுடைய வாழ்க்கையை அவன் நடத்த வேண்டியிருந்தது. அப்படியாக ஒரு நாளின் நிகழ்வு அவனுடைய வாழ்க்கையே புதுமையாக அற்புதமாக மாற்றுவதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இயேசுவினுடைய திருச்சிலுவைக்கு வல்லமை இருக்கிறதா? ஆம், நிச்சயம் வல்லமை உண்டு. இயேசுவின் திரு இரத்தத்திற்கு வல்லமை இருக்கிறதா? அதனால தானே நாம இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று ஜெபிக்கிறோம். நிச்சயமாக இயேசுவின் இரத்தத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் உண்டு. இயேசுவின் வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டா? ஆம், இறை வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு. இயேசுவினுடைய திருநாமத்திற்கு வல்லமை உண்டா? ஆம், இயேசுவின் திருநாமத்திற்கும் வல்லமை உண்டு. அந்த அற்புதத்தை தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். இப்படியாக அந்த அழகு வாயிலில் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற அந்த மனிதன் அவ்வழியாக ஆலயத்திற்கு வருகின்ற பேதுருவிடத்திலும் யோவானிடத்திலும் பிச்சை கேட்கிறார். இறைவார்த்தை சொல்லுகிறது, அந்த பிச்சைக்காரர் ஏதாவது இவர்களிடத்தில் இருந்து கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்போடு அவர்களிடத்தில் ஆவலோடு கேட்கிறார். பேதுருவும் யோவானும், எங்களிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை, எங்களிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை, ஆனால் எங்களிடம் உள்ளதை உனக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரினால் எழுந்து நடந்திடும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு இருக்கின்ற வலிமை, வார்த்தைக்கு இருக்கின்ற வல்லமை, இயேசுவின் பெயரினால் எழுந்து நடந்திடும் என்று சொல்லபோது அந்த வார்த்தைக்கு இருக்கின்ற உயிராற்றல் என்பது அந்த மனிதரை துள்ளி எழுந்து நடக்கச் செய்கிறது. துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறே அவர்களோடு அவன் கோவிலுக்குள் சென்றான். அவ்வளவு காலம் கோயிலினுடைய அந்த வாயிலில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவன் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயரை சொன்ன உடனே குதித்தெழுந்து அவன் நடக்கத் தொடங்கினான். துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறே ஆலயத்திற்குள் சென்றான். எவ்வளவு பெரிய அற்புதம், அதிசயம் பாருங்க பிரியமானவர்களே. நிறைய பேர், நம்முள் நிறைய பேர் எந்த செயலை நாம் செய்தாலும் இயேசுவின் திருப்பெயரினால் நாம் செய்கிறோம். நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேங்க, உட்காரும் போது இயேசுவே அப்படின்ட்டு உட்காருவாங்க, எழுந்திருக்கும் போது இயேசுவே என்று எழுந்திருப்பாங்க. ஏதாவது ஒரு வேலையை செய்யணும், கடுமையான ஒரு வேலை அப்படின்னா இயேசுவினுடைய பெயரினால அந்த வேலையை செய்வாங்க, அந்த பலுவை இழுப்பாங்க அல்லது அந்த பொருளை நகர்த்துவாங்க. எல்லாத்துக்கும் இயேசுவினுடைய பெயரை அவர்கள் பயன்படுத்துவதை பார்க்கலாம். ஒரு முறை ஒரு வீட்டுக்குள்ளே நான் போயிருந்தேன், பிளஸ்ஸிங்காக போயிருந்தேன். அவங்க பிளஸ்ஸிங்லாம் முடிச்சிட்ட பிறகு, ஃபாதர் நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னாங்க. கட்டாயப்படுத்துறதுனால சரி சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி உணவுக்காக நான் காத்திருந்தேன், பேசிக்கிட்டே இருந்தேன். சாப்பிட போகிறார் ஃபாதர் அப்படின்னோடனே அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. தயாரிக்க ஆரம்பித்தாங்க, உணவு தயாரிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ எதையோ அடுப்பில் போட்டு அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. திடீரென்று அந்த பாத்திரத்தை அவங்க இறக்கணும். கவனிக்காமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த அவசரத்தில் அப்படியே கையை வச்சு அந்த சூட்டில் அப்படியே அந்த கையை வச்சு அப்படி இறக்கிறதுக்கு பார்த்துருக்குறாங்க. கையை சுட்ட உடனே இயேசுவே அப்படின்னு அலறி அடித்து கத்தினாங்க. இயேசுவே. பிரியமானவர்களே, ஒரு சின்ன அனுபவம் தான். இயேசுவினுடைய நாமத்தை பயன்படுத்துகின்ற, இயேசுவினுடைய பெயரை பயன்படுத்துகின்ற, இயேசுவினுடைய திருநாமத்திற்கின்ற வல்லமையை
ஒவ்வொருவராலும் உணர முடியும். அது நம் ஒவ்வொருவருடைய அனுபவமாக இருக்கணும். அதனால தான் தியானங்களை வழிநடத்துகிற அருள் தந்தையர்கள் சொல்லுவாங்க, இயேசுவே 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 என்று சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே என்று ஆர்ப்பரித்து சொல்லுங்க, சத்தமா சொல்லிக்கிட்டே இருங்க. ஏனென்றால் அந்த பெயருக்கு, அந்த நாமத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் உண்டு. இன்றைய நற்செய்தி வாசகம் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு நற்செய்தி. எம்மாவூஸ் அனுபவம் என்பது ஒரு நீண்ட நெடிய சிறப்பான ஒரு அனுபவமாய் அமைந்திருக்கிறது. பாருங்க, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன? அவங்க வழிநெடுக்கிலும் பேசிட்டு போறாங்க. எதை பற்றி பேசுறாங்க? யாரை பற்றி பேசுறாங்க அப்படின்னா இயேசுவை பற்றி பேசுறாங்க. உயிர்த்த இயேசுவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பற்றி அவர்கள் கலந்து பேசிக்கொண்டே போகிறார்கள். ஏனென்றால் இயேசு உயிர்த்து விட்டார் என்று பெண்கள் சில பேர் ஓடி வந்து சொல்லுகிறார்கள். நம்முள் சில பேரும் இயேசு உயிர்த்ததை அல்லது இயேசு கல்லறையில் இல்லாததை பார்த்து அவர் உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார் என்று பரவலாக பேசிக் கொள்ளுகிறார்கள். இயேசு உண்மையிலேயே உயிர்த்து விட்டாரா என்பது இவர்களுக்கே வியப்பாக இருந்து இவர்கள் பேசிக்கொண்டே நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த அனுபவத்தை பாருங்களேன். இயேசு அவர்களோடு உடன் நடக்கிறார். பிரியமானவர்களே, இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது, எங்கே என் பெயரால் 2-3 கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கின்றேன் என்கிறார். இயேசு ஆண்டவர் இந்த 2 அப்போஸ்தலர்கள் மத்தியிலும் இருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் பேசிக்கொண்டு போனது இயேசுவை பற்றி, இயேசுவின் இறப்பை பற்றி, இயேசுவின் உயிர்ப்பை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டு போனதனால் இயேசு அவர்களோடு உடன் இருப்பதை அவர்களால் அனுபவிக்க முடிந்தது, உணர முடிந்தது. ஆனால் பிரியமானவர்களை, இந்த இடத்தில் சற்று ஆழமாக அவற்றை நாம் புரிந்து கொள்ள 2 முக்கியமான நிகழ்வுகளை எடுத்து சொல்லுகிறது இந்த எம்மாவு அனுபவம். ஒன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை, இறை வார்த்தைக்கு இருக்கின்ற வல்லமை. இறை வார்த்தைக்கு இருக்கின்ற வல்லமை. ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கிற போது வார்த்தைகள் நமக்கு வழிகாட்டுகிறது. ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு தெளிவுகளை கொடுக்கிறது, நிறைய புரிதல்களை கொடுக்கிறது, ஆசீர்வாதத்தையும் வல்லமையும் கொடுக்கிறது. இயேசுவினுடைய வார்த்தைக்கென்று வல்லமை உண்டு, ஆற்றல் உண்டு. அதனால தான் இந்த இடத்தில் அந்த அப்போஸ்தலர்கள் பேசிக்கொண்டு போகிற போது, அந்த சீடர்கள் ஒருவர் மற்றவரிடையே பேசிக்கொள்ளுகிற போது, அவர் நம்மிடையே பேசிய போது, அவர் நம்மிடத்தில் பேசிய போது, ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர் பகிர்ந்து கொள்ளுகிற போது நம்முடைய உள்ளம் பற்றி எரியவில்லையா சொல்றாங்க. நம்முடைய உள்ளம் பற்றி எரியவில்லையா? ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் போது நம்முடைய உள்ளம் பற்றி எரிய வேண்டும். ஏனென்றால் அந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தை, அந்த வார்த்தை ஆற்றல் உள்ள வார்த்தை, அது வல்லமையான வார்த்தை, அது வழிகாட்டுகின்ற வார்த்தை, நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்கின்ற வார்த்தை, நமக்கு ஆறுதலும் தேறுதலும் தருகிற வார்த்தை. அப்படிப்பட்ட அந்த இறை வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும். இந்த இறை வார்த்தையின் முக்கியத்துவத்தை நம் வாழ்க்கையில் உணர வேண்டும். அதை வலியுறுத்துகிறது அந்த எம்மாவு அனுபவம். இரண்டாவதாக நற்கருணை. ஆம் பிரியமானவர்களே, இயேசு அப்பத்தை பிடுகையில் அந்த இடத்தில் இறை வார்த்தை சொல்லப்படுகிறது, அவர்கள் இயேசுவை கண்டுகொண்டார்கள். ஒவ்வொரு முறையும் குருவானவர் இந்த தெய்வீக திருப்பலியில் அப்பத்தை எடுத்து அந்த அப்பத்தை பிடுகையில் நிச்சயமாக இயேசு அதில் வெளிப்படுகிறார். இயேசுவினுடைய இறை பிரசன்னம் வெளிப்படுகிறது. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஞான கண்களினால் இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும், இயேசுவை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உன்னத நிகழ்வை தான் திருப்பலியாகவே நாம் கொண்டாடுகிறோம். எம்மாவு அனுபவம் தான் நம்முடைய திருப்பலியே. எப்படி பார்த்தீங்களா? எம்மாவுனுடைய அனுபவம் தான். எம்மாவு என்கிற இந்த அனுபவத்தில் 2 மிக மிக முக்கியமான நிகழ்வு. ஒன்று இறைவார்த்தை பகிர்வு, மற்றொன்று நற்கருணை பகிர்வு. திருப்பலியும் அதுதானே. திருப்பலி 2 கூறாக நாம் பிரிக்கிற போது, ஒன்று இறைவார்த்தை வழிபாடு, மற்றொன்று நற்கருணை வழிபாடு. எவ்வளவு உன்னதம் பாருங்க பிரியமானவர்களே. இது ஒரு உயிர்ப்பின் அடையாளமாக இருக்கிறது, உயிர்ப்பின் கொண்டாட்டமாக இருக்கிறது.
உயிர்ப்பின் ஆசீர்வாதமாக இருக்கிறது. இறை வார்த்தைகளை நாம் கேட்கணும். இந்த இடத்துல கூட நான் கொஞ்சம் வேதனையோடு வருத்தத்தோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். சில நேரங்களில் குருவானவர்கள் இறை வார்த்தை பகிர்ந்து கொள்ளுகிற போது நிறைய இளைஞர்கள், இளம் பெண்கள், சிறுவர்கள், பெரியவங்க கூட எழுந்து வெளியே போயிடுறீங்க. அது ஒரு பிரேக் டைம் மாதிரி உங்களுக்கு ஆயிடுச்சு. அது ஒரு ரெஸ்ட் டைம் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ தான் போய் தண்ணி குடிச்சிட்டு வருவீங்க, அப்போ தான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருவீங்க, அப்போ தான் வெளியில் போய் கொஞ்சம் காற்று வாங்கிட்டு வருவீங்க. இதெல்லாம் நடக்குது இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தைக்கென்று வல்லமை உண்டு பிரியமானவர்களே. இந்த வார்த்தைகளை நாம் கேட்கணும். அது மிக மிக முக்கிய நிகழ்வாக அமைந்திருக்கிறது. இறை வார்த்தை உடைத்து கொடுப்பது, ஆண்டவருடைய வார்த்தை உடைத்து உருகொடுத்து உங்களுக்கு தரப்படுகிறது. அந்த வார்த்தைகளை நாம் உணரணும். இரண்டாவது, தேவ நற்கருணை. ஆண்டவருடைய தேவ நற்கருணை என்பது அந்த அப்பத்தை பிடுகிற போது அது ஒரு உயிர்ப்பின் கொண்டாட்டமாக, உயிருள்ள பிரசன்னமாக இறைவன் அந்த இடத்தில் இருப்பதை வெளிப்படுத்துகிறது. இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும் நற்கருணையில். இந்த மகத்துவமான உண்மை உணர்ந்து கொண்டால் இன்றைய நாளினுடைய இறை வார்த்தைகள் நமக்கு வாழ்வு தருகிற சாட்சியமுள்ள, சத்தியமுள்ள வார்த்தைகள். உணர்வோம், சாட்சியாய் வாழ்வோம். ஆமீன்.